பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய நிந்தைகளை எவ்வாறு அவர் நீக்கி போடுகிறார் என்பதை இந்த வாக்கியத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. நான் இந்த காரியங்களை சொல்லுகிற பொழுதெல்லாம் இஸ்ரவேலின் ஜனங்களை நினைவு கூறுவது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பாராட்டின அந்த கிருபை, இரக்கம், அன்பு, தயவு, மன்னித்தல், இதெல்லாம் அதை சொல்லி முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களை நேசிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு வேண்டிய சகல காரியத்தையும், அதாவது அவங்க இடும்பு செய்கிறவர்களாகவே இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த ஜனங்களை எப்படி ஆகிலும் தம்முடைய சமூகத்தை அவர்கள் நோக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தில் பார்த்தோம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சில இடங்களில் நம்ம வேதாமத்தை பழைய ஏற்பாட்டு காரியங்களை படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அந்த ஜனத்திற்கு விரோதமாக எத்தனையோ கூட்டங்கள், மோவாபியர், அம்மோனியர், கிர்காசியர், இதை போன்றதான அமலேக்கியர், இந்த போன்ற அநேக கூட்டத்தினர் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். சில இடங்களில் பஞ்சங்கள் வந்தது, சில இடங்களில் யுத்தங்கள் வந்தது, சில இடங்களில் தோல்விகள் வந்தது, சில இடங்களில் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இது எல்லாம் நடந்த போதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் வனாந்தரத்திலேயே தேவன் அடித்தார், சில வாதைகளினாலே அடித்தார், சில மூல வியாதிகளினாலே அடித்தார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. ஆனாலும் தேவன் அவர்களை விடவே மாட்டார். பாருங்க, இந்த வசனம் பார்க்குறோம், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்றார். இவனுங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர், ஐயோ இவனுங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சஞ்சலமே பட்டிருக்காருன்னு வைங்களேன். அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ இவனுங்களை திருத்தவே முடியாது, இவனுங்களை விட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு புரியாத அளவுக்கு நான் பேசுகிறது, அதாவது கரோக்கியா, அதாவது சாதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜனங்களுக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை, எனக்கும் இந்த ஜனங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படின்ற லெவலில் தேவன் இறங்கி அவர்களுக்காக வேலை செஞ்சுருக்கிறத பார்க்க முடியுது. சத்துருக்கள் அவருடைய ஆகாரத்தை இனி அவங்க பறித்து கொண்டு போகிறது இல்லையா, அவருடைய தண்ணீர்களையும் அவருடைய பிரயாசத்தின் பலன்களையும் அவர்கள் எதிராளிகள் அவங்க அதை கொள்ளை கொண்டு போகிறது இல்லை, நீங்கள் தான் அதை புசிப்பீங்க, குடிப்பீங்க அப்படின்றத தேவன் அங்கே நினைவுபடுத்துகிறார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். எத்தனை நேரங்களில் தேவனை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து, ஏன் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் தேவனையே குறை சொல்லக்கூடிய அளவில் நாம் என்ன பண்ணுறோம், குற்றப்படுத்துகிற வேலையில் நாம் வந்துடுறோம். இந்த தேவன் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரா, நமக்கெல்லாம் செய்வாரா அப்படின்ற ஒரு நிர்விசாரத்திற்குள்ளே கடந்து வந்துடுறோம். ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இந்த நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். அப்படி மாறுகிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தானியத்தை அந்நியர்கள், சத்துருக்களுக்கு தேவன் கொடாராம். அதை நாம தான் சாப்பிடுவோம். நம்முடைய திராட்சை ரசம், நம்முடைய எண்ணெய், இது எல்லாமே நமக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய பங்கு. இதை நாம தான் என்ன பண்ணுறோம், தேவனை, அவருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளையை, அவரை சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம கை கொள்ளாமல் அவரை விட்டு தூரமாக போகிறதுனால தான் இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் இழந்து போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் இருப்போம், எந்த சூழ்நிலையிலையும் தேவனை விட்டோ தேவனுடைய வார்த்தையை விட்டோ பின்வாங்காதபடிக்கு அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம்.
அவர் நம்மளை எந்த ஒரு குறைவுமின்றி அதிசயமாக நடத்தி செல்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ குறைகளை ஆண்டவரே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய மீறுதல்களினால ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாத நன்மைகளை கூட நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தயவு பண்ணுங்க, இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன்? நீங்களே எங்களுக்கு ஆறுதல், நீங்களே எங்களுக்கு சமாதானம், நீங்களே எங்களுக்கு எல்லாம். உங்களுடைய பாதத்தில் விழுந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.